அண்மை செய்தி 8 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது சரக்கு ரயிலில் இருந்து 100% தீ விபத்தானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 8 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 100% தீ விபத்து கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயானது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம். வணக்கம் உமா. காலை 5 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தற்போது 8 மணி நேரத்துக்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள். காலை 5 மணி அளவில் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து இந்த பெட்ரோலியம் ஏற்றி செல்லக்கூடிய இந்த எண்ணெய் வண்டியானது பெங்களூர் நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில தடம் புரண்டு இந்த டேங்கர் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்துல அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவுகள் எல்லாம் வெளியே லீக்கேஜ் ஆகி அதன் மூலமாக தீப்பற்றி தற்போது முழுவதுமாக தீப்பற்றி இருக்கிறது. 52 பெட்டிகள் கொண்டு இழுத்து செல்லக்கூடிய இந்த பெட்டிகள்ல 18 பெட்டிகள் தீப்பற்றி முழுவதுமாக நாசமடைந்திருக்கிறது. பல கோடி ரூபாய் எண்ணெய் இந்த 18 பெட்டிகள்ல இருந்து கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தொடர்ந்து 100% இந்த தீயை அணைப்பதற்கு கடும் சிரமமானது இருந்து வந்தது. ஏனென்றால் தண்டவாளங்கள் பகுதிகளில் தொடர்ந்து அந்த பகுதியில இந்த அங்க தீயணைப்பு வீரர்கள் அவருடைய வாகனத்துல எடுத்து கிட்டே செல்றதுக்கு தீயை அணைப்பதற்கு கடும் சிரமம் இருந்தது. தற்போது நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பல மாவட்டங்கள், திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அரக்கோணம் மாவட்டங்கள் இருந்து தொடர்ந்து இவர்களுக்கான வாகனங்கள் வரவேற்கப்பட்டு தீயை தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இப்போது தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததுல ராட்சத இயந்திரங்கள் மூலமாக தொடர்ந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் கவுந்து இருக்கக்கூடிய பெட்டிகளை அகற்றும் பணியில தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மீட்பு பணி மட்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.